ஒரு ராஜா வாழணும், ஒரு ராஜா வாழணும், ஒரு மன்னன் பெரிய அளவில் முன்னேறணும், ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மந்திரிமார்கள் சிறப்பா இருக்கும். சிஎம் நல்லா இருக்கணும்னா மந்திரி நல்லா இருந்தா தானே. மந்திரி எங்கேயாவது போற வழியில் ஏதாவது சொல்லிட்டாருன்னா சிஎம்க்கு குடைச்சல வந்துடும். இயற்கை தானே இது. என்னைக்குமே பாருங்க, ராஜா வெளியிலலாம் வரமாட்டாரு, மந்திரிமார்கள் தான் இப்பெல்லாம் வெளியில போவாங்க. அதே மாதிரி தான் சிஎம் பிஎம் எல்லாருமே அவங்க மந்திரி சபையை வச்சுதான் அவங்களுடைய வாய்ஸ் இருக்கும். இதேதான் இந்த மந்திரி சபையை வச்சுதான் வாழ்க்கைங்கிறத தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அது என்னங்கிறது மந்திரி சபைக்கு மீனராசிக்கும் ஒரு தொடர்பு படுத்துறீங்களே அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். என்னைக்குமே மீனராசிக்காரர்கள் ஒரு ராஜாவாக தான் இருப்பார்கள். அவர்கள் மந்திரி கிடையாது, ராஜா தான். அவங்க சிஎம் தான், பிஎம் தான். ஆனா அவங்களுக்கு கீழே தகுதியான மனிதர்களை மந்திரியாக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பதில் இந்த மந்திரிமார்கள் போய் செயல்களை போய் சேகரிச்சுட்டு வருவாங்க. அவங்க இந்த ராஜா கிட்ட சொல்லுவாங்க, ராஜா முடிவெடுத்துவாரு. ஆனா ராஜா தான் எல்லாம் சொன்ன மாதிரி தெரியும். ஆனா மந்திரியோட சப்போர்ட்ல தான் இதெல்லாம் நடந்திருக்கும், மந்திரியோட பிளான்ல தான் நடந்திருக்கும். பேர் வாங்கிறது மட்டும் ராஜா. இதுதான் மீன ராசி. இப்ப இந்த ராஜா தனக்குன்னு ஒரு அரசாங்கத்தை உண்டு பண்ண போறார். ஆக மீனராசியில் பிறந்த என் குழந்தைகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, 7.5 சனியில் ஜென்ம சனி உங்க பக்கம் என்ட்ரி ஆகிறாரு. உங்களை மிகப்பெரிய ராஜ தந்திரியாக ஆக்க போறார். இதுவரைக்கும் நாம போட்ட கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு ராஜா, கொஞ்சம் தப்பாயிட்டு ராஜா. காரணம் மந்திரி பேச்சை கேட்கல ராஜா, நானா கொஞ்சம் ஐடியா பண்ணது தப்பா போச்சு. இப்ப மந்திரி பேச்சை நீங்க கேட்கணும். இப்ப புரியுதா பிளானு? மந்திரினா யாரு? நமக்கு கீழே இருக்கிறவர்கள், நமக்கு மேல இருக்கிறவர்கள். மந்திரினா படிச்சவனும் இருப்பான், நமக்கு வயசுக்கு மேல உள்ளவனும் இருப்பான். மந்திரினா பதவியில தான் அவன் கீழே இருக்கானே தவிர தகுதியில மேல இருப்பான். புரியுதா நான் சொல்றது? அப்ப அவன் பேச்சை இவங்க கேட்கிற கண்டிஷன் இப்ப வருது. இதான் இந்த மீனத்திற்கு. நான்லாம் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நான் தான் திருப்பி சொல்லித்தரேனே, யாரு பேச்ச வேணாலும் கேளுங்க. வெளியில சொல்ல போறது உங்க வாய்ஸ் தானே. இந்த மந்திரியா சொல்லி கொடுத்தாரு நீங்க சொல்ல போறீங்க இல்லையே. மக்களுக்கு நீங்க தான் தெரியும், உங்களை தான் தெரியும். அப்ப இந்த மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய விஐபிகளாக வருவதற்கு நல்ல வாய்ப்பு. இந்த 7.5 சனியில ஜென்ம சனியா உள்ள என்ட்ரி ஆகிறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க 7.5 சனி கண்டிப்பா உன்னை கவுத்துருன்னு சொல்லுவாங்க, ஜென்ம சனி கண்டிப்பா உன்னை நாடு கடத்துன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ம சனி உனக்கு விரோதத்தை உண்டு பண்ணுவாங்க. நானும் சொல்றேன் உங்களுக்கு விரோதத்தை உண்டு பண்ணும். ஆனா அந்த விரோதத்தை எப்படி முறியடிக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் மந்திரிமார்கள் சப்போர்ட். விரோதத்தை எப்படி முறியடிக்கணும் நினைக்கிற நேரத்துல முறியடிக்க முடியுங்க. அதான் மீனராசி. சுக்கிரன் உச்சம், குரு ஆட்சி. மந்திரி என்ன சொல்ல வரான்னு சிஎம்க்கு தெரியணும், ராஜாவுக்கு தெரியணும். பாதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிப்பாட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தி சொல்லிடணும், மக்களுக்கு பிரகடனம் படுத்திடணும். இதுதான் இந்த ராஜகலை. இந்த கலை இப்போ உங்க பக்கம் வலம் வரப்போகுது. இதற்கு சனி சப்போர்ட் பண்றாரு. ஜென்ம சனியாக உள்ள என்ட்ரியாகி உங்க மூலமாக சட்டத்தை நிலைநிறுத்த போகிறார், உங்கள் மூலமாக நல்லதை நடத்த போகிறார். அப்ப மீனராசிக்காரர்களுக்கு மன அளவுல கூட கெட்டது நினைக்கணுங்கிற எண்ணம் வராது. நல்லதுதான் செய்ய போறீங்க. நல்லதுல கொட்ட போது பணம், கோடீஸ்வரனாக போறீங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு வாகன யோகத்தை கொடுப்பாரு. இந்த 2.5 வருஷத்துல 7.5 சனியா உள்ள என்ட்ரி ஆகும் போது உங்களுக்கு டியூ கட்ட வச்சிருப்பாரு. சில பேர் வீடு வாடகைக்கு எடுத்து நீங்க சொந்த வீடு கட்டி டியூ கட்டிட்டு இருப்பீங்க. சில பேர் வாகனம் வாங்கி டியூ கட்டிட்டு இருப்பீங்க. டியூக்குள்ள உங்களை கொண்டு வந்திருப்பாரு 7.5 சனி. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கௌரவம் அப்படிங்கிற பேர்ல நம்மளுக்கு நிறைய இடத்துல விளையாடுவாரு. இப்ப அவர் சும்மா இருக்க போறது இல்ல. இப்போ ஏன்னா நீங்க ராஜாவா இருக்கணும், பிரபலமான ராஜாவா வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடனை ஏற்றதான் செய்ய போறாரு. ஆனா கௌரவ கடன்
உங்க வீட்டுல விசேஷம் நடக்க போகுது, சுப காரியங்கள் நடக்க போகுது, கல்யாணத்துக்காக கடன் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும். கடன் ஆனா கல்யாணம் நடக்கும். சந்தோஷம் இருக்கு, ஆனா அதுக்கு நமக்கு பேலன்ஸ் வேணும் இல்லையா? இவ்வளவு நாள் ஒரு பேலன்ஸுக்காக எதிர்பார்த்தோம். கடவுள் பேலன்ஸ் இப்ப கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, ஏதோ ரூபத்துல கொடுப்பாரு. நிறைய நல்லவர்களோட சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். நல்ல மனிதர்கள், துஷ்டமான எண்ணங்கள் கடந்த காலத்துல உள்ள வந்திருக்கும். பேய், பிசாசு, பில்லி, சூனியம் அப்படிலாம் கூட உள்ள லைட்டா டேர்ன் பண்ண பார்த்திருக்கோம். எவனாவது உங்களை பிடிச்சி இழுத்துருப்பான், வா அந்த இடத்துல வா, மந்திரம் பண்ணுவோம், மாந்திரிகம் பண்ணணும்னு இருப்பான். ஆனா அங்கெல்லாம் சிவன் உங்க பக்கம் வந்து, ரைட் நீ எங்க போக கூடாது, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வான்னு உங்களை அழகா டியூன் பண்ணியே கொண்டு வந்திருக்காரு. இதுதான் சனி ஆட்டம். சனியோடைய ஆட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மள மந்திரம் மாந்திரிகத்துக்கு கொண்டு போக மாட்டார் சனி பகவான். அவரை பத்தி உணர வைப்பார். நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிமிஷமே நான் உன்னை விட்டு விலகுவன்னுவார். அதான் சனியோடைய ஆட்டம். நம்மள ஒருத்தன் நிர்வாகம் பண்றாயா, ஒருத்தன் நம்மளை ஆட்டி வைக்கிறாயா அப்படின்னு என்னைக்கு நம்ம நினைச்சிட்டோமோ அன்னைக்கு அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அவன் நினைச்சு வர்றதே அதுக்குதான். இப்ப இந்த மீனராசிக்காரர்கள் இதை கரெக்டா புரிஞ்சுப்பீங்க. இப்ப சனி என்ன பண்ணுவாரு, ஜென்ம சனியா வரவரு சைலண்டா உட்காந்துருவாரு. ஆனா நான் புரிஞ்சுக்க மாட்டேன் சார் அப்படின்னு நீங்க பிடிவாதம் பிடிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்டி விக்கிறவன் அவன் ஒருவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனி உங்களை விட்டு நவுந்துருவார், அவர் சைலண்ட் ஆயிடுவார். அப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல யோகங்கள் ஏற்படக்கூடிய நேரம், பொறுப்புகள் ஏற்படக்கூடிய நேரம், பதில் சொல்லக்கூடிய நேரம். யார் பதில் சொல்லுவா? அரசன் தான் பதில் சொல்லுவா. அப்போ ஒரு பெரிய பொறுப்புக்கு வரப்போறன்னு அர்த்தம். இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு பொறுப்புக்கு வரப்போறீங்க. உங்களுக்கு ஒரு அமைப்பு உருவாக போகுது, நீங்க நல்லா வரப்போறீங்க. ஒரு ஃபேமிலியை கரெக்டா ரன் பண்ண போறீங்க. இது வரைக்கும் பட்டும் படாமையும் வெட்டும் விலகாமையும் இருந்தீங்களே, இப்போ உங்களை கரெக்டா வட்டம் போட்டு ஆண்டவன் முடிச்சு வச்சுட்டான். நீங்க தான் உங்க கடமையை செஞ்சாகணும். உங்க குடும்பத்துல இருக்கிற தலைமையாக நீங்க வரணும், ஊருக்கு தலைமையா வரணும், உலகத்துக்கு தலைமையா வரணும், நிறைய பொறுப்புகளோடு செய்யணும். அதுக்கு பண உதவி செய்ய போறான் ஆண்டவன், பதவி உதவி செய்ய போறான், பெரிய மனிதரோட நட்பு கொடுக்க போறான். அப்புறம் என்னங்க, ராஜா வாழ்க்கைங்க. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேனே, மந்திரிமார்களோட சப்போர்ட் மட்டும் தான் தேவை. அதனால யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. நல்ல வளர்ச்சிக்கு வரப்போறீங்க மீனராசிக்காரர்களே. 7.5 சனியில ஏறுமுகமே இப்பதான் ஆரம்பம். 7.5 இயர்ஸ்ல இப்பதான் ஏறுமுகமே. ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும், இந்த சனி பகவான் இடத்துல குறுக்கு வழியிலே முயற்சி செய்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களே. குறுக்கு வழி உங்களை குறுக்கிவிடும், அது வேண்டாம். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்ல போறது தப்பு இல்லை, ஃபாஸ்ட் ட்ராக்ல போறது தப்பு இல்லை. ஆனா அதுல ஒரு குறுக்கு வழின்னு கூகுள் சில நேரத்தில் காட்டும், அது உள்ள போனீங்கன்னா கார் போவாது. இப்ப கூட இடையில ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க, அது மாதிரிதான். ஏன்னா அது நம்ம ஈஸியா கொண்டு போறதுக்கு ஐடியா பண்ணும், ஆராய்ச்சி பண்ணி தான் போகணும். சரியா? குறுக்கு வழியை மட்டும் அப்படி தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய மனசை விசாலப்படுத்தி, விசாலம்னா என்ன, நல்ல பிரம்மாண்டமா சங்கர் சாரோட செட்டப் மாதிரி அப்படி வரணும். செட்டிங்னா அப்படி இருக்கணும். பிரம்மாண்டமா நினைச்சு உள்ள வாங்க. உங்களுடைய தோரணை, மீனராசிக்காரர்கள் உங்க தோரணையை மாத்திக்குங்க, கெத்த மாத்துங்க. ஒரு சூப்பரா ஒரு கருப்பு கண்ணாடி, சும்மா அது என்ன சொல்லுவாங்க, நிறைய கண்ணாடி எல்லாம் போடுறாங்க, அது மாதிரி கண்ணாடி எல்லாம் போடுங்க. ஆண் இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நல்லா அது மாதிரி கிளாஸ் ஸ்டைல், ஸ்டைல் மன்னனா, ஸ்டைலோடைய ஹீரோயினா நீங்க உருவாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஸ்டைலை உருவாக்கிங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சங்க. நீங்க உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகுபடுத்திக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உலகம் உங்களை பார்த்து ஆனந்தப்படும், உங்களை அப்படியே உயர்த்தி வைக்கும். உள்ள எந்த திறமையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியில காட்டுற தோரணை தான் வாழ்க்கையை உயர்த்துறது. அந்த தோரணை உயர்த்தும் போது நமக்கு எல்லாமே உள்ள வந்துடும். அப்ப மீனராசிக்கு நிறைய ஏகப்பட்ட திறமைகளை உள்ள கொண்டு வர போறான் ஆண்டவன். உங்களை புதுசா அப்படியே புது ஃப்ரேம் போட்டு காட்ட போறான். சோ 7.5 சனியில இதுவரைக்கும் ஏற்பட்ட சில சரிவுகளை டபுளா ட்ரிபிளா சரி செய்து ஒரு தக்க சிம்மாசனத்தில் உட்கார போறீங்க. இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திங்க மீனராசிக்காரர்களே. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
இதற்கு முழுமையாக நீங்க ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. நல்லா கவனிக்கணும், சிவனை வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வரனை வழிபாடு பண்ண சொல்லல, ஈஸ்வரனை. ஈஸ்வரன் மட்டும்தான் சனீஸ்வரனை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரிகிறதா? அதனால எங்கேயுமே யாராவது ஒரு தப்பு தண்டா பண்றாங்க, இல்லை ஏதாவது கோர்ட்டு கேஸு, இல்லை ஏதாவது பிரச்சனை, இதுக்கு உங்களுக்கு ஒரு போன் அடிக்கிறாங்கன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மியூட்ல போட்டுருங்க. இதோ வரமாப்பில அப்படின்னு கிளம்பிலாம் போகாதீங்க, வேண்டாம். அவன் அந்த நிமிஷத்துக்கு நம்மளை கூப்பிட்டு கோத்து விட்டு போறான். நம்ம அதுக்கு போனோம்னா இப்ப காலம் நமக்கு நடக்காது. அந்த நேரத்தில் நம்ம எடுக்காம விட்டுட்டோம், இல்ல அவன் அப்படியே எடுத்துட்டோம், அவன் சொல்றான் அப்படின்னா, அட மாப்பிள்ள இப்பதான் மும்பையில இருக்கிறேன், கல்கத்தா வரைக்கும் போகணும், அப்புறம் என்ன பண்றது தெரியல, நான் வந்துடுறேன் மாப்பிள்ள அப்படி சொல்லணும். வீட்டு வாசலே இருந்து ஒருத்தன் சொன்னாலும் கூப்பிட்டா கூட வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும், நம்ம இந்த கேமரால இதில் பார்த்துட்டு சொல்லணும், நம்ம வீட்டில் இல்லைன்னு சொல்லணும். இதுதான் நேரம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸா வருவீங்க மீனராசிக்காரர்களே. உங்களுக்கு சிவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்காக ஒரு திருவிளையாடலை செய்வார். அதில் உங்களை வெற்றி பெற வைப்பார். கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் ராஜதந்திரியாக ராஜாவாக நிலைநிறுத்தக்கூடிய அற்புதமான நேரம். பின்வாங்காதீங்க, முன்னுக்கு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.